இந்த ஆண்டு நமக்கெல்லாம் ஒரு வெற்றி ஆண்டு. இந்த ஆண்டின் பெயர் மாற்றம். 2014 ஆண்டின் பெயர் மாற்றம். ஏனென்றால் இந்த ஆண்டிலே அரசியல் மாற்றம் வர இருக்கிறது. 47 ஆண்டு காலமாக ஆண்ட திமுக, அண்ணா திமுகவுக்கு மாற்றாக மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை தேர்வு செய்ய இருக்கின்றார்கள். ஆக நிச்சயமாக நமக்கெல்லாம் இந்த மாற்றம் ஆண்டு வெற்றிகரமாக இருக்கும். அதற்கு இன்னும் 3 மாதம் இருக்கிறது. தேர்தல் ஆண்டு, மிக முக்கிய நாடாளுமன்ற தேர்தல், நம் கட்சியின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய இந்த தேர்தல். அதற்கு நீங்கள் எல்லோரும் கடுமையாக இன்னும் 3 மாதத்தில் 3 மாத காலமாக நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று எங்கள் எல்லோரும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா அவர்கள் ஒரு வித்தியாசமான நபர். என்னை யாரும் தலைவர் என்று சொல்லாதீர்கள், என்னை போராளி என்று சொல்லுங்கள் என்று சொல்ல இருக்கின்ற ஒரு சமூக சீர்திருத்தவாதி. ஐயாவை அரசியல்வாதின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. சமுதாயத்தில் எங்கேயாவது ஒரு கேடு, எங்கேயாவது ஒரு பிரச்சனைன்னா ஐயாவெல்லாம் தாங்க முடியாது. அதனால தான் ஐயாவை சமூக சீர்திருத்தவாதி. தமிழ்நாட்டில் மற்றவர்கள் எல்லாம் அரசியல்வாதிகள். கலைஞர் அரசியல்வாதி. ஏன்னா அவர் நாக்கு எப்படி வேணா பேசும், எங்க வேணா போவார், எப்படி வேணா நடந்துப்பார். அவர் அரசியல்வாதி. ஜெயலலிதா அரசியல்வாதி. ஏன்னா அவங்களுக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது, ஏதோ ஒரு மாயையில் இருக்கிறாங்க. எல்லாரையும் அடக்குமுறை, அது அரசியல். ஆனால் ஐயா சீர்திருத்தவாதி, சமூக சீர்திருத்தவாதி. ஐயாவுக்கு துடிக்கும் கேது பிரச்சனையா உடனே. சமீபத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க ஐயாவுடைய அறிக்கை. காரைக்காலில் 15 பேர் ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம். இதை பற்றி எந்த பத்திரிகையிலும் எந்த காட்சி ஊடகத்திலையும் வரவில்லை. உலகில் உள்ள ஊடகங்கள் எல்லாம் இந்த செய்தியை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இருட்டு. காரணம், அந்த 15 பேரிலே பாதி பேர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம், பாதி பேர் ஒரு குறிப்பிட்ட மதம். அந்த பாதி பேர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பின்னணி மேடையில் பேசினாங்களே, இந்த கட்சி வன்முறை கட்சி, அந்த கட்சி ஒரு கும்பல். அந்த கும்பலுடைய மாவட்ட செயலாளருடைய தம்பி. மற்றொரு பாதி பேர் அங்கே இருக்கின்ற ஒரு அரசியல் கட்சியினுடைய முன்னாள் அமைச்சருடைய உறவினர்கள். டெல்லியிலே அங்கே கிட்டத்தட்ட 7 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை பலாத்காரம் செய்தார்கள். ஆனால் இங்கே காரைக்காலில் 15 பேர். அந்த பெண் முதலியார் பெண். ஆனால் யாரும் பேசுவதற்கு நாதி கிடையாது. ஊடகங்கள் மௌனமாக இருக்கிறது. எனக்கு புரியவில்லை. கடந்த ஆண்டு எங்களை எவ்வளவு நீங்கள் என்னென்ன வார்த்தைகள், வன்னியர்கள் எல்லாம் வன்முறையாளர்கள், அவ்வளவு மோசமான வார்த்தைகள் பத்திரிகைகள். நாங்கள் செய்த தவறு, நம்முடைய மாவீரன் கேட்டார், நாங்க என்ன தப்பு செய்தோம், எங்களை ஏன் ஜெயிலில் போட்டீங்க? இன்னைக்கு 134 பேரும் விடுதலை, நீதிமன்றம் விடுதலை செய்தது. ஒரு நீதிமன்றம் விடுதலை செய்ததுன்னா அதுக்கு காரணம் என்ன? அவங்க நிரபராதி இல்ல. 134 பேர்ல யாராவது ஒருத்தர் நீதிமன்றம் இல்ல இல்ல நீங்க தண்டனை அனுபவிக்கணும், ஒரு ஆண்டு தண்டனை அனுபவிக்கணும் ஏதாவது சொன்னாங்களா? இல்ல. எல்லாத்தையும் விடுதலை. அதுக்கு என்ன காரணம்? இவங்க எந்த தப்பும் யாருமே செய்யல. மாவீரனுக்கு அது ஒரு தனி பெருமை. ஏன்னா அவர் கின்னஸ் சாதனை படைச்சிட்டார். இனி நீங்க போஸ்டர்ல போட்டா கின்னஸ் சாதனை மாவீரன் போடணும்.
ஏன்னா உலகத்தில், இந்தியாவில் உலகத்தில் 4 NSA 4 மாசத்துல யார் மேலேயும் போடல. நம்ம மாவீரன் அந்த பெருமை. ஒரு NSA தேசிய பாதுகாப்பு சட்டம். இந்த தேசிய பாதுகாப்பு சட்டம் யார் மேல போடுவாங்க? தீவிரவாதி மேல போடுவான். தாவூத் இப்ராஹிம்னு ஒருத்தர் இருக்கிறான், அவனை பிடிச்சி இந்தியாவில் கொண்டு வந்து அவன் மேல NSA போடுவாங்க. மும்பையில குண்டு வெடிப்பு அஜ்மல் கசாப்னு இப்ப தூக்குல போட்டுட்டான், அவன் மேல போடுற சட்டம் தேசிய பாதுகாப்பு சட்டம். காஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாதிகள், பாகிஸ்தான் தீவிரவாதி, அவன் மேல போடுறது தேசிய பாதுகாப்பு சட்டம். சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகள், அவர்கள் மேலே போற சட்டம் தேசிய பாதுகாப்பு சட்டம். இப்படியெல்லாம் மிக கொடுமையான சட்டத்தை நம்முடைய மாவீரன் மேல 4 முறை. நம்முடைய சொந்தக்காரங்க 134 பேர். அப்ப என்ன, அந்த சமுதாயம் என்ன கொள்ளைக்காரங்களா, கொலையாளிகளா, தீவிரவாதிகளா, வன்முறையாளர்களா? என்ன நாங்க பண்ணோம்? எனக்கு மிகப்பெரிய வருத்தம் யார் மேலன்னா, என்னுடைய இனிய பத்திரிகை நண்பர்கள் மேல. நான் உங்க நண்பர்கள் சொல்லிட்டேன், என்னைக்குமே நீங்க நண்பர்கள் தான். ஆனா உங்க கடமையை நீங்க தவறிட்டீங்க. ஒரு நேர்மையான நியாயமான பத்திரிகை நீங்க நடத்தணும், யாருக்கும் பயப்படக்கூடாது. அதான் பத்திரிகை. இந்தியாவுடைய ஜனநாயகத்தில் 3 தூணுன்னு சொல்லுவாங்க, உங்களை 4வது தூணா நாங்க கருதுறோம். அப்படிப்பட்ட பத்திரிகை உங்களுடைய கடமை என்ன? தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு உலகத்தில் விட்டுட்ட இந்தியாவில் அதிக மனித உரிமை மீறல்கள் நடந்தது தமிழ்நாட்டில். அதிக மனித உரிமை மீறல்கள், the most human rights atrocities happened in India was in Tamil Nadu last year. ஆனா உங்களுக்கு அதை பத்தி ஒரு எழுதி. இப்போ ஒரு அரசியல் கட்சினா இன்னொரு அரசியல் கட்சியை எதிர்ப்பது அது இயல்பு. திமுக அண்ணா திமுக எதிர்ப்பது அது இயல்பு. பாட்டாளிமல் கட்சி அண்ணா திமுக எதிர்ப்பது இயல்பு. பாட்டாளி கட்சி திமுக எதிர்ப்பது இயல்பு. ஆனா ஒரு அரசாங்கம் ஒரு ஜாதியை ஒடுக்குவது, ஜாதியை எதிர்ப்பது எங்கே நடக்காது. உடனே ஜாதி அரசியல் நாங்க செய்யல. அப்படி செஞ்சாலும் தப்பு கிடையாது. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ஜாதி தான். ஜாதி இல்லாத ஏதாவது ஒரு தெரு சொல்லுங்க தமிழ்நாட்டில், இந்தியா ஒரே ஒரு தெரு, இந்த தெருவில் ஜாதியே இல்லை. அப்படி நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? எங்களை இவ்வளோ பேர் 8000 பேர் கைது. ஐயா என்ன தப்பு செஞ்சார்? ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போனார். இப்ப யாருமே ஆர்ப்பாட்டம் நடத்தலையா? கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் வாரம் 2 ஆர்ப்பாட்டம் நடத்தின அவனை உள்ள போட்டு வச்சிருக்காங்களா? யாரோ ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. எல்லாரையும் விட்டுட்டு ஐயா ஆர்ப்பாட்டம் போறது முன்னாடி கைது. தலைவர் சொன்னார், எவ்வளவு கூட நான் இருந்த எனக்கு தெரியும். 75 வயது முதிர்ந்த அரசியல்வாதி. அவருக்கு எல்லாம் இருதயத்தில் பிரச்சனை இருந்தது, ரத்த கொதிப்பு, நீரிழிவு நோய், முதுகு தண்டு பிரச்சனை எல்லாமே இருந்து அதை பற்றி எதையும் பொருட்படுத்த. வீரபாண்டி ஆர்மம், சேலத்து சிங்கம் இன்னைக்கு இல்லை நம்மளோட. இந்த அம்மா அவரையும் 3 மாசம் 4 மாசம் உள்ள குடும்பப்படுத்தி வெளியில வந்து இறந்துட்டார். அதே நிலைமை தான் ஐயாவுக்கு வரணும்னு அந்த அம்மாவுக்கு ஆசை. நான் பகிரங்கமா நான் சொல்றேன், ஐயாவை கொலை செய்த முயற்சி ஜெயலலிதா செய்தது. போன ஆண்டு கொலை முயற்சி தான் செய்யலாம். இல்லைன்னா 5 வழக்கு கைது பண்ணது 2 நாள்ல பெயில் கிடைச்சுன்னா வந்திருக்கணும். ஆனா அடுத்தடுத்த 5 வழக்குகள் திருப்பி வெளியில வரக்கூடாது. 110 டிகிரி வெயில் திருச்சி, ஏன் பக்கத்துல கடலூர் இருந்தது, சென்னை, அதெல்லாம் இல்லை, திருச்சியில தான் போடணும். உலகம் உருண்டை. வெளியில வந்து ஐயாவுக்கு நடந்ததெல்லாம் சொன்னாங்க. மிகப்பெரிய அறுவை சிகிச்சை. ஐயா உயிருக்கு உத்தரவாதம். உங்களுடைய வாழ்த்துக்கள். எவ்வளவு பேர் வேண்டுனாங்க, பால் கூட ஏற்றினாங்க, அங்க பிரச்சனை பண்ணாங்க, பெண்கள்லாம் அவ்வளோ கதறினாங்க. எல்லாம் உங்களுடைய வாழ்த்துக்களோட தான் இன்னைக்கு ஐயா இன்னைக்கு உட்கார்ந்து உங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காரு.
இல்லை எந்த அரசியல்வாதியாவது ஆபரேஷன், அதுவும் மிகப்பெரிய இறுதி ஆபரேஷன் 8 மணி நேரம் செய்த ஆபரேஷனுக்கு பிறகு 6 மாசத்துல வந்து உட்காருவாங்களா? எந்த அரசியல்வாதியா பார்த்துருக்கீங்களா நீங்க? அவரால் சும்மா ஒதுக்க முடியல. விட்டுங்க, நான் போற மக்களை சந்திக்கிறேன். ஏன்னா சமூக சீர்திருத்தவாதி, எங்க பிரச்சனை இருந்தாலும் அதனால் முடியல அவரால். ஆக அப்படிப்பட்ட நம்முடைய மருத்துவர் ஐயா, ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 1980 வன்னியர் சங்கம் தொடங்கினார், 88 சமூக முன்னேற்ற சங்கம், 89 நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி, 95 பசுமை தாயகம், அதற்கு பிறகு பொங்கு தமிழ் வளர்ச்சி அறக்கட்டளை. ஏன்னா கொஞ்சம் சொல்ல நான் இதில் மக்கள் தொலைக்காட்சி, தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கம், வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை, இதெல்லாம் இன்னும் பட்டியல் இருக்கு. இதெல்லாம் என்ன அமைப்புகள்? மக்களுடைய பிரச்சனைகளுக்காக தொடங்கப்பட்ட இயக்கங்கள், சும்மா மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறதுக்காக கிடையாது. அப்படிப்பட்ட மனதுடையவர் ஐயா அவர்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா சமுதாயமும் ஐயாவை பாராட்டுறாங்க. இங்க சொன்னாங்க, இன்னைக்கு எல்லா சமுதாய மக்கள் என்ன சொல்றாங்க? தமிழ்நாட்டில் ஆண்மை உள்ள ஒரே அரசியல் கட்சி தலைவர் ஐயா தான் சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன்னா ஐயா எதை பத்தியும் கவலை கிடையாது. எனக்கு பட்டது நான் சொல்லுவேன், எனக்கு நியாயம் சொன்னது நான் செய்வேன். தைரியமா சொல்றாங்க. காரைக்கால் நடந்த சம்பவத்தை ஒரு அறிக்கை விட்டாரு. வேற யாராவது வாயை திறந்தாங்களா? கலைஞர் வாயை திறந்தாரா? இல்ல ஜெயலலிதா வாயை திறந்தாங்களா? இல்ல விஜயகாந்த் வாயை திறந்தாரா? காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, வன்னியருக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்தப்போ டிவியில விவாதம் பண்ணாங்களே. வெட்டியா, நான் காலையில பார்த்தா வெட்டியா இருப்பாங்க 2 பேரும். அவனை வர வச்சுட்டு நம்மளை பத்தி திட்டம். இதான் நடந்தது கடந்த ஆண்டு. அது சொல்லணும்னா எனக்கு 1 மணி நேரம் ஆகும். ஐயா பேசணும், இன்னும் செய்திகள் உங்ககிட்ட சொல்லணும். அதனால தமிழ்நாடு மக்கள் இன்னைக்கு ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். டெல்லியில் நம்ம பார்த்தோம், சமீபத்தில் நடந்தது. இவங்களும் வேண்டாம், அவங்களும் வேண்டாம், மக்கள்லாம் 2 பேருமே வேண்டாம், புதுசாக நாங்கள் ஓட்டு போடுவோன்னு அங்கே மனநிலை டெல்லியில் இருந்தது. அதே மனநிலை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் இருக்குது. இவங்களும் வேண்டாம், திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம், மாற்றம் பாட்டாளி மக்கள் கட்சி. ஏன்னா வேற யாரும் இல்லை, களத்தில் இல்லை. ஆளுங்கட்சி அண்ணா திமுக. இந்த அம்மாவுக்கு பிடித்த வார்த்தை என்னன்னா, இன்னும் 3 மாதத்திலே தமிழகம் மின்மிகை மாநிலமாக மாற்று. 10 வாட்டி சொல்லிட்டாங்க. 3 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் 3 மாதத்திலே தமிழகத்தை நான் மின்மிகை மாநிலமாக மாற்று. அதை பத்தி கவலையே கிடையாது. இந்த அம்மா என்ன நடக்குது, என்ன அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மந்திரிகளுக்கு என்ன வேலைன்னு அவங்களுக்கே தெரியாது. அதனால் அப்படியே ஒரு நிர்வாகம் தமிழ்நாட்டில், காவல்துறையை வைத்து, போலீஸை வைத்து நிர்வாகம். பத்திரிகைக்காரங்க நீங்கள் எழுதுறதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க. உடனே உங்களை உள்ள பிடிச்சி போட்டுடுவாங்க, ராத்திரியில் கைது பண்ணுவாங்க. இல்லை உங்கள் பத்திரிகைகளுக்கு விளம்பரம் தடை பண்ணுவாங்க. இல்லை உங்கள் மேலே அவதூறு வழக்குகள் போடுவாங்க. அதனால் நீங்கள் பயப்படுறீங்க. அது அதிமுக. சரி, அதிமுக திமுக மேலே நல்ல பேருன்னா இன்னும் மோசமாக தான் இருக்குது. திமுக மேலே மக்கள் மறக்கலை. 2G 3G 4G எல்லா ஜியும் வச்சுருக்காங்க. அது மேலே திமுக மேலே போகும். வேற யார் இருக்கு? அடுத்தது இன்னொருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, என் கட்சி பட்ட மரம் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. பட்டு போச்சுன்னு சொல்றாரு ஒரு தலைவர் அவர் கட்சியை. குடிச்சா என்ன தப்புன்னு சொல்றாரு. இப்படியெல்லாம் தான் தலைவர். அவருக்கும் தொண்டர்கள் மக்களும் ஓட்டு போட்டு. இன்னொரு கட்சி இருக்கு, காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி கிடையாது, காங்கிரஸ் 10 கட்சி இருக்கு. காங்கிரஸ் வாசன், காங்கிரஸ் சிதம்பரம், காங்கிரஸ் தங்கபாலு, காங்கிரஸ் இளங்கோவன், காங்கிரஸ் ஜெயந்தி, இப்படிலாம் 10 கட்சி காங்கிரஸ் இருக்கு. அதை பற்றி நமக்கு கவலை வேண்டாம், ஏன்னா ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஆக தமிழ்நாட்டில் வேறு யார் இருக்கா? நம்ம தான் இருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி தான் இருக்கு. வித்தியாசமாக ஆட்சி கொடுப்போம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு நம்ம கேட்டுட்டு வரோம். நிச்சயமாக வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க.
நம்முடைய வேட்பாளர் எல்லாம் இருக்கு. நம்ம ரயில்வே துறை இணையமைச்சர் வேலு வேட்பாளர், அரக்கோண வேட்பாளர், சாதனையாளர். அவர் கிராமத்துக்கு போயிட்டு போன உடனே அங்கே பெண்கள் கேட்குறாங்க, பெண்கள் வராங்க, அம்மா ஓட்டு போடுங்க, மாம்பழத்துக்கு போடுங்க. நான் பெண்கள் கேட்குறேன், நாங்கள் மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டால் நீங்கள் சாராயத்தை ஒழிப்பீங்களான்னு கேட்குறேன். பெண்கள் கேட்குறாங்க. இவர் என்ன சொல்றாரு, ஏமா சத்தியமாக நான் சாராயத்தை ஒழிச்சிடுவேன். அந்த சத்தியம் நீங்கள் செய்யலாம். ஏன்னா வேற எந்த கட்சியும் சாராயத்தை ஒழிக்க போறது கிடையாது, பாட்டாளி மக்கள் கட்சி தவிர. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாதி வாக்குகள் பெண்கள் வாக்குகள். இன்னைக்கு பெண்கள்லாம் கோபத்தில் இருக்கிறாங்க, குமரிட்டு இருக்காங்க. யார் வருவா, இந்த கடைகள்லாம் மூடுவதற்கு யார் வருவா, காத்துட்டு இருக்காங்க. அந்த மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அந்த மாற்றம் பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா சமூக ஜனநாயக கூட்டணி உருவாக்கி இருக்கிறார். எல்லா சமுதாயமும் அந்த கூட்டணி. என்ன பிரச்சனை அவங்களுக்குலாம்? காதல் நாடக திருமணம். தருமபுரியில் பார்த்தோம், பையன், மைனர் பையன், ஒரு பொண்ணு காதலிச்சாங்க, ஓடி போயிட்டாங்க. பொண்ணு திரும்பி வந்துடுச்சு. அந்த பையன் தாங்காம குடிச்சிட்டு தற்கொலை பண்ணிட்டான். இது ஒரு பெரிய செய்தி. இதுக்கு காரணம் ஐயா தாங்க, இதுக்கு காரணம் பாட்டாளி, இதுக்கு வன்னியர்கள். பத்திரிகைகள் என்ன எழுதுனீங்க? ஆனா மரக்காணத்தில் 2 உயிர் போனது யாராவது எழுதுனீங்களா? யாராவது எழுதுறீங்களா? கொலை நடந்தது எழுதுறீங்களா? அதை பற்றியெல்லாம் கவலை. என் கலைஞரை நான் கேட்குறேன், மரக்காணம் கலவரத்தை பற்றி ஒரு அறிக்கை விடாத கலைஞர், தருமபுரியில் ஒரு பையன் தற்கொலை பண்ணிட்டான் குடிச்சுட்டு, அதுக்கு தாங்களே என் கலைஞர் ராத்திரி முழுக்க தூங்கலை. அதற்கு ஒரு உண்மை அறிகின்ற குழு அங்கே போய் இதெல்லாம் நடக்குது. எல்லாம் அதனால சிந்திக்கணும். மக்கள் சிந்திக்கிற வைக்கிறல்ல நீங்கள் அவங்கள வழி நடத்துறீங்க. ஏன்னா நீங்கள் எல்லாம் பொறுப்பாளர்கள். களத்தில் போங்க. நிறைய பேசணும்னு இருந்தேன், 3 மணிக்கெல்லாம் முடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. 3 மணிக்குன்னா இந்த எல்லாம் சேர்த்து அதனால இந்த செய்திகளில் ஐயா சொல்கிற செய்திகள், மற்ற தலைவர்கள்லாம் சொன்ன செய்திகள்லாம் நீங்கள் எல்லாம் உள் வாங்கி களத்தில் நீங்கள் இறங்கணும்னு உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுட்ருக்கேன். நான் ஏன்னா அதிகமாக நீங்கள் முக்கியமான செய்திகளுக்கு எங்களுடைய சகோதரிகள்லாம் வந்திருக்கிறீங்க. நீங்கள் அங்கே கிராமமாக போங்க, போய் உட்காந்துக்கிட்டு பேசுங்க. அது மாதிரி தான் என்னுடைய பாதுகாப்பு கொஞ்சம் பசங்களாம் நான் வச்சுருக்கிறேன். ஏன்னா தமிழக அரசை பாதுகாப்பு கேட்டோம், கொடுக்கல. கோர்ட்டுக்கு போனோம், அப்புறம் 2 பேர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கும் கோர்ட்டுக்கு போனோம். ஆனால் கூட எங்கள் பசங்களாக இருக்கு. அந்த பையன், ஒரு பையன் அங்கே வீட்டில் தங்கிக்கிட்ட பக்கத்தில் மெயின் ரோடுக்கு போயிருந்தான். அங்கே மெயின் ரோட்டில் பார்த்தா ஒருத்தன் போதையில் அம்மா வாழ்க அம்மா வாழ்கன்னு கத்திட்டு வரான். கத்திட்டு இருக்கான் நின்றுட்டு. என்னடான்னு போய் இவங்களாம் விசாரிச்சுன்னா ஒருத்தன் 2 பேர் பேசிகிட்டு இருக்கான், இவன் கேட்டுட்டு இருக்கான் அம்மா வாழ்க. என்னன்னா அவன் சொல்கிறான், அவருடைய தினம் ருட்டீன் இப்படி தானா, காலையில் எழுந்த உடனே அம்மா டாஸ்மாகில் போய் குவார்டர் வாங்க வரான், அப்புறம் அம்மா தண்ணியில் போய் அதை கலப்பாரான். எல்லாம் சீப்பாக கிடைக்குது இல்லை. அதுக்கப்புறம் அம்மா இட்லி கடையில் போய் இட்லி சாப்பிட்டு வரான். காலையில் 5 ரூபாய் கிடைக்கும். காலையில் முடிச்சுட்டு வரான், அப்புறம் தூங்குவாரான். வந்து மத்தியானம் எழுந்து அம்மா டாஸ்மாகில் போய் ஒரு குவார்டர் வாங்க வரான். அம்மா தண்ணியில் கலந்து மத்தியானம் அம்மா உணவகத்தில் போய் சாம்பார் சாதம் சாப்பிட்டு வரான். தயிர் சாதம் பொட்டலம் கட்டி வச்சுப்பார். சொல்கிறான் அவன் இதெல்லாம். அதனால சொல்கிறான் அம்மா நல்லா இருக்கணும்மா. சரிடா உனக்கு குவார்டர் வாங்குறது எப்படி காசு கிடைச்சதுன்னு அவன் கேட்டுருக்கான். அவன் சொன்னான் அதுக்கும் அம்மா வாங்க, அம்மா தானே கிரைண்டரு மிக்சி ஃபேன்லாம் கொடுத்துருக்காங்க, அது விற்று தான் நான் குடிக்கிறேன். இதுதான் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து. தமிழ்நாட்டில் யாரும் வேலை செய்ய வேண்டாம், சோம்பேறியாக இருக்கணும், குடிகாரனாக இருக்கணும், இப்படிதான் தலையெழுத்து. அந்த தலையெழுத்தை 2014 இந்த ஆண்டு முதல் கட்டமாக தலையெழுத்தை நம்ம மாற்ற போகிறோம். அடுத்தது 2016 பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி. போதும் இவங்க ஆண்டது போதும், மக்கள் எல்லாம் வெறுப்பில் இருக்கிறாங்க. ஆக இதெல்லாம் நீங்கள் நினச்சிப்பா, சிந்திங்க, சொல்லுங்க எதுக்காக நீங்கள் ஓட்டு போடணும், மாம்பழத்துக்கு எதுக்கு ஓட்டு சொன்னாங்க, பேசினாங்க. வன்கொடுமை தடுப்பு சட்டம்
10 எம்பிக்களை டெல்லிக்கு அனுப்பி வைங்க, பாட்டாளி எம்பி டெல்லிக்கு அனுப்பி வைங்க. அந்த வன்கொடுமை தடுப்பு சட்ட திருத்தம் நாங்கள் கொண்டு வருவோம். இலங்கை தமிழர் பிரச்சனை நிரந்தர தீர்வு நாங்கள் எங்களால் முடியும். ஐநா சபைக்கு நாங்கள் போகிறோம், எந்த அதிகாரம் இல்லாமல் நாங்கள் ஐநா சபைக்கு போகிறோம். கொஞ்சம் அதிகாரிகளுக்கு கொடுங்க, டெல்லிக்கு அனுப்பி அங்கே அந்த நிரந்தர தீர்வு நாங்கள் கொண்டு வரோம். இலங்கை நம்முடைய தமிழக மீனவர்கள் இதற்கு 1000 பேர் அங்கே இலங்கை கடற்படையினால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கலைஞர் என்ன பண்ணார்? கடிதம் எழுதுவார், அப்புறம் முடிஞ்சா அவர் டெலகிராம் அனுப்புவார். ஏன் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? கடிதம், கைது பண்ணா கடிதம், சுட்டா கடிதம், எது பார்த்தாலும் கடிதம் தான், அவ்வளோதான். அங்கே டெல்லியில் உட்காந்து என்ன பண்ணுறாங்க? கடிதத்தை கீழ்ச்சி குப்பையில் போடுறோம். எங்ககிட்ட ஆட்சியை விடுங்க, 6 மாதம் விடுங்க. நாங்கள் ஒரு முறை சொல்லி பார்ப்போம், டெல்லிக்கு 2 முறை சொல்லி பார்ப்போம், கடைசியாக 3 முறை சொல்லுவோம். கேட்கலன்னா அடுத்து ஒவ்வொரு படகுகளும் ஆயுதம் ஏந்திய தமிழக காவல்துறையை நாங்கள் ஒவ்வொரு படகுலையும் நாங்கள் அனுப்பி வைப்போம் கூட பாதுகாப்பு. ஏன்னா தமிழன் உயிர் எவ்வளோ முக்கியம் எங்களுக்கு தெரியும். தமிழனுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு எந்த எல்லைக்குன்னா நம்ம போகிறோம். அங்கே சொல்றானா நீ சொல்ற அவனை சொல்லுவோம். அப்புறம் என்ன நடக்குன்னு பார்த்துக்கலாம். இது நாங்களால முடியும், நாங்கள் தைரியமாக நாங்கள் பண்ணுவோம். சும்மா கடிதம்லாம் எழுத மாட்டோம், வசனம் பேச மாட்டோம், நாங்கள் செய்வோம். அதே நேரத்தில் உங்களை நான் கேட்கறது எல்லாம், குறிப்பாக என்னுடைய தம்பிகளை நான் சொல்றதெல்லாம், எனக்கு ஆசை என்னன்னா, இனி உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு வழக்கு கூட உங்கள் மேலே வரக்கூடாது. ஏன்னா நமக்கு எவ்வளோ வேலை இருக்கு. ஒரு நிமிஷம் அவன் அடித்தா நீ திருப்பி அடிக்கிறதுக்கு 1 நிமிஷம், ஏன்னா அவன் ரத்தத்தில் இருக்குது, உன்னை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அந்த 1 நிமிஷம் நீ திருப்பி எதனா நடந்ததுன்னா அடுத்து 10 வருஷம் நீ கோர்ட்டு கேஸ். அந்த கேஸோ கோர்ட்டோ எனக்கு விருப்பம் கிடையாது. என் தம்பிகளும் என் அண்ணன்களும் அமைதியான முறையில் வளர்ச்சி பாதையில் நீங்கள் படித்து வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றி அந்த மாதிரி அமைதியான அரசியல் நம்ம செய்யறது டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ். அமைதியான முறையில் வளர்ச்சி அரசியல் நாம் செய்வோம். அதனால நான் அதெல்லாம் கேட்டுக்கிறேன், எதை பண்ணாலும் நீ அமைதியா. ஏன்னா தேர்தல் 3 மாசத்துல எதனா பண்ணுவாங்க, என்ன பண்ணாலும் எதுவும் பண்ணிக்குவாங்க. நீ மறுத்து எதுவும் பண்ணிக்குவாங்க. கம்ப்ளைண்ட் போலீஸில் கம்ப்ளைண்ட், வேற ஏதோ நீங்க போய் தகராறு பண்ணி அடிச்சு. இனி எனக்கு என் தம்பிகளோ என் அண்ணன்களோ மேலே ஒரு வழக்கு கூட வரக்கூடாதுன்னு நான் நம்புகிறேன். அதனால் இதெல்லாம் இந்த செய்திகள்லாம் மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள். குறிப்பாக இங்கே வந்திருக்கின்ற இளைஞர் சங்கம் போன வாரம் கூட்டத்தை கூட்டி இளைஞர் சங்கத்தை கடுமையாக திட்டிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய இப்போ வேலை நடந்துட்டு வருது. அப்பப்போ திட்டணும் போல இருக்கிறாங்க. அதனால் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கும், புதுசாக அவங்களுக்கு சொல்கிறது அதிகம் கிடையாது. ஏன்னா ஐயா அந்த கூட்டத்தில் இருந்தார். அதே மாதிரி மகளிர் சங்கமும் வந்திருந்தாங்க. மகளிர் சங்கம் மிக சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து அவங்களுக்கு வாகன வசதியெல்லாம் கொடுத்துருங்கன்னா என்ன விட செய்யறதுக்கு. ஏன்னா கிராமமாக போய் அங்கே நமக்கு வாக்குகள், பெண்கள் மத்தியில் வாக்குகள் சேகரித்துக்கு அவங்க தயாராக இருக்கின்றார்கள் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லி, உங்கள் எல்லாத்துக்கும், உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் வருகின்ற பொங்கல் நல்வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வீட்டில், முக்கியமாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சொல்லுங்கள். அன்புமணி சொன்னான்னு சொல்லுங்கள், வாழ்த்துக்கு சொன்னான்னு சொல்லி இதெல்லாம் பத்திரமா போக வேண்டும் என்று மீண்டும் உங்களை எல்லோரையும். நம்முடைய ஊடக நண்பர்கள்லாம் அப்பப்போ நமக்கு நம்ம செய்திகள்லாம் போட மாட்டாங்க, அவங்களுக்கு மனசு வரல. ஆனால் நிச்சயமாக இனி மனசு வரும், நான் எதிர்பார்க்குறேன். ஊடக நண்பர்களே, எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. ஏன்னா உங்களுடைய மனநிலை எனக்கும் தெரியுது, உங்களுக்கும் எங்களுடைய உணர்வு தான் உங்களுக்கும் இருக்குது. ஏன்னா உங்களால் வெளியில் சொல்ல முடியல, நாங்கள் வெளியில் தைரியமாக சொல்கிறோம்.
அதனால் எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா தமிழகத்தை ஒரு மாற்றத்தை உருவாக்கி உங்களுடைய எண்ணங்களை நாங்கள் நிறைவேற்றுவோம், நல்ல ஒரு ஆட்சியை எங்களால் கொடுக்க முடியும். அதற்கு முன்னோட்டம் தான் நாடாளுமன்ற தேர்தல். இதில் நம்ம வெற்றி பெற்று அடுத்து 2016 சட்டமன்ற தேர்தலிலே பாட்டாளி கட்சி ஆட்சி அமைப்பதற்கு அனைத்து ஒத்துழைப்பும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ற நன்றியோடு விடைபெறுகிறேன்.